பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். TNPL இன்னைக்கு மதுரைக்கும் திருப்பூருக்கும் நடக்கிற போட்டி. இது 10வது போட்டி. டேபிளில் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய 2 அணிகள் மோதுகிறது. திருப்பூர் இன்னும் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யலை. அந்த அடிப்படையில் மதுரை அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. மதுரையுடைய உதயஸ்தானத்திலே பொன் உச்சமாக இருக்கிறது. மதுரைக்கு சிறப்பான அமைப்பு. மதுரையுடைய அதிபதி திருப்பூர் மேலே தலை மேலே உட்கார்ந்து தன் வீட்டை பார்க்குறது. திருப்பூரை ஒரு ஆட்டிடுவாங்க மதுரை. அதே போல் மதுரையுடைய அதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. அவங்களும் தைரிய வீரியத்தை இந்த முறையில் நல்ல விதமாக காட்டுவாங்க. இதுவரைக்கும் விளையாடாத ஒரு பிளேயர் கொஞ்சம் விளையாட்டில் கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த அணிக்கு செயல்படுவார் அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறது. இப்போ மதுரையுடைய லாபஸ்தானாதிபதி புகர் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 12ல் இருக்கிறது. மதுரைக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை. ஆனால் மதுரையை நோக்கி சேய் வருவது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. திருப்பூரை பொறுத்தளவுக்கு திருப்பூரை நோக்கி மந்தனே வர்றாரு. மந்தன் வர்றது கொஞ்சம் குறைபாடு. அப்படிங்கிறதுனால இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு டஃப் ஃபைட்டு ரெண்டுமே கொடுப்பாங்க திருப்பூர் தமிழன்ஸு. ஆனால் முடிவில் மதுரை அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம். எதிரி போயிடணும் கதறி அதறி பதறி ஓடிடணும் செதறி.